ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு சிக்கன் லாலிபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். இதை நம்மளோட சேனலில் உள்ள குட்டீஸுங்க வந்துட்டு 2-3 பேர் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டதுனால அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம அழகாக சொல்லியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்கின்னோடு இருக்குது. ஸ்கின் இல்லாமல் அதாவது தோல் இல்லாமல் வேணால் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கின்னோடு தான் இன்றைக்கி நம்ம அந்த லாலிபாப் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதை எப்படி கட் பண்ணணுன்னு நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணி விட்டுட்டு மேலே அப்படி பிடிச்சி ஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உள்ள ஃப்ளஷ் எல்லாமே ஒன் சைடு வந்துடும். இது தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அழகாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன் சைடு ஃப்ளஷ் ஒரே மாதிரி இல்லாமல் ஃபுல் சைடு முன்னாடி லாலிபாப் மாதிரி நமக்கு ஒரு சேஃப் கிடைக்கும். ஸோ கட் பண்ண பீஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்குவோம். இப்போ நான் 5 பீஸ் லாலிபாப் எடுத்து நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த ரெசிபி நான்வெஜ் டிஷ்ஷு. ஸோ சாட்டர்டே சண்டே வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்களான்றக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நான் அழகாக சின்னதாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டோம். சின்ன துண்டு இஞ்சி நம்ம போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தோடையும் சேர்த்து மணத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். 5 பீஸுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமனை 4 கட் பண்ணி அதில் ஒரு பீஸை நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே போட்டுடலாம். இதில் எக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடைச்சி நான் அதில் ஒரு கால்வாசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப முட்டை போடக்கூடாது. முட்டை போட்டிங்கன்னா அது போண்டா மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் சும்மா லைட்டாக அந்த பேட்டர் பிடிக்கிறது அதாவது நம்ம போடுற அந்த மசாலாஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக முட்டை போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், கார்ன்ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எல்லாம் போட வேண்டியது போட்டாச்சு. கலர் தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படியே மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க இந்த சிக்கனில் இருக்க ஈரப்பசையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அந்த மசாலாஸ் கூட இருக்குன்னா லைட்டாக ஒரு 4 ட்ராப் தண்ணி தெளித்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ட்ரையாக மசாலா வரும். ரெண்டாவது ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா அது போண்டா மாதிரி, அது பஜ்ஜி மாதிரி அது உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி வரன்னு அந்த மசாலாவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா மொறுன்னு கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே அதோட ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம இப்போ குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நம்ம பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊறுறதுக்காக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கடாயை எடுத்து வச்சு நம்ம ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் அந்த எட்ஜில் எல்லாத்தையுமே சுருட்டி அந்த மாதிரி ஒரு சைடு கொண்டு போய் வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஏற்றி வச்சு பிடிச்சி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த சிக்கனை நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிக்கன் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் போடும்போது ஸ்லோவில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எடுக்கும்போது அந்த மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த லாலிபாப் நம்ம வீட்டில் அழகாக எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் வீட்டில் ஒரு கோழி வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 2 பீஸ் கிடைக்கும் லாலிபாப். அது ஒரு 2 விங்ஸ் பீஸ் ரெக்க பீஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 2 பீஸ் கிடைக்கும். 4 பீஸ் லாலிபாப் கிடைக்கும். உங்கள் குட்டீஸுங்களுக்கு நீங்களே இந்த லாலிபாப்பை வீட்டில் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். நான் போட்டிருக்க இந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அழகாக கலர்ஃபுல்லான லாலிபாப் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை அழகாக சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.